திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ரசாயன கசிவால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் இன்று காலை திடீரென ரசாயன கசிவு ஏற்பட்டது. தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து மஞ்சள் நிற புகை பல அடி உயரத்திற்கு விண்ணை முட்டும் அளவிற்கு பரவியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனே வெளியே தப்பி ஓடினர். தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயையும் ரசாயன கசிவையும் கட்டுப்படுத்தினர். புகை காரணமாக அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவத்தின் காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சவுகார்பேட்டையில் நகைப்பட்டறையில் சிலிண்டர் வெடித்ததில் அதன் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் நகை பட்டறையில் சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் அதன் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவுகார்பேட்டை சிங்கண்ணன் தெருவில் செயல்பட்டு வரும் நகை பட்டறையில் தங்கம் உருக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்தது. இதில் நகை பட்டறை உரிமையாளர் சுமன் பால் உட்பட 7 பேர் தீக்காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த சுமன் பால் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 6 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் அருகே போலீஸ் என கூறி மிரட்டிய ஆசாமியை பெண் ஒருவர் அலறவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சமத்துவபுரம் பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை செய்யும் குடோனுக்கு டிப்டாப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தன்னை போலீஸ் என கூறி அங்கிருந்த பெண்ணை மிரட்டியுள்ளார். அப்போது அவரது பேண்ட் பாக்கெட்டில் துப்பாக்கி ஒன்றை தெரிவது போல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் அவரிடம் யார் என கேள்வி எழுப்பி கூச்சலிட்டு செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதனால் அச்சமடைந்த அந்த நபர் தான் வந்த பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் நிறுத்தத்தில் பேருந்து நிற்காததால் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கிய 12ஆம் வகுப்பு மாணவி தவறி விழுந்து காயமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே பள்ளி நிறுத்தத்தில் பேருந்து நிற்காததால் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கிய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி தவறி விழுந்து படுகாயமடைந்தார். இதையடுத்து அவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கேட்பாரற்று கிடந்த சீல் வைத்த ட்ரங்க் பெட்டியால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். புதுக்கோட்டை அழகம்மாள்புரம் பகுதியில் சாலை ஓரத்தில் சீல் வைக்கப்பட்ட ட்ரங்க் பெட்டி ஒன்று அனாதையாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் ஒரு நம்பர் பிளேட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் பெட்டியை பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பெட்டிக்குள் வெடிகுண்டு ஏதாவது உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் பாலியல் வழக்கில் 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தாம் எந்த குற்றமும் செய்யவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நபர் போலீஸ் வாகனத்தில் ஏறியபோது சத்தமிட்டார். புதுக்கோட்டை அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றவாளிக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அறந்தாங்கி தாலுகா மேற்பனைக்காடு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு குடும்ப நண்பரான 54 வயது பன்னீர்செல்வம் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பன்னீர்செல்வத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பன்னீர்செல்வத்திற்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். இதனையடுத்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த பன்னீர்செல்வம் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கதறி எழுதார்.
இந்த லாயரு ஃப்ரீ லாயர்ன்னு சொல்லி அழுது அவ்வளோ போய்க்குது. இருங்கய்யா, இருங்க நான் அவ்வளோ போய்க்குது. குழந்தைய போட்டு தருமபுரி அருகே காமாட்சியம்மன் கோவில் உண்டியலை கொள்ளையன் தூக்கிச் சென்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே காமாட்சியம்மன் கோவில் சுவர் ஏறி குதித்து அம்மனை வணங்கி உண்டியலை தூக்கி சென்ற கொள்ளையனின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் உண்டியலில் 10,000 ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் கல் வீசப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜை காங்கிரசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கண்ணூரில் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் கல் வீசப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த முயற்சித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாசில்தாரை கத்தி முனையில் கடத்தி பணம் பறித்த வழக்கில் பிரபல ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மனைவியை பகடையாக்கி ஹனி டிராப் வலை விரித்த ரவுடி சிக்கியது எப்படி? தாசில்தாரை ஹனி டிராப் வலையில் விழ வைத்து கத்தி முனையில் கடத்தி சென்று நகை, பணத்தை ஆட்டையை போட்ட பிரபல ரவுடி மனைவி மற்றும் தோழியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். டிண்டர் ஆப்பிள் பழகி உல்லாசத்திற்கு அழைத்து கனக்கச்சிதமாக கொள்ளையடித்த ரவுடி மகாராஜாவுக்கு போலீசார் மாவுக்கட்டு போட்டிருக்கிறார்கள். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் வசித்து வருபவர் நடுத்தர வயதுடைய தாசில்தார். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டிண்டர் டேட்டிங் ஆப் மூலமாக ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இருவரும் செல்போனில் காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசி நெருக்கத்தை அதிகரித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நேரில் சந்தித்து உல்லாசமாக இருக்க முடிவு செய்த இருவரும் சோழிங்கநல்லூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் ரூம் போட்டுள்ளனர். அதன்படி கடந்த 17ஆம் தேதியன்று ஆசை நாயகியை சந்திக்க ஆவலாக ஹோட்டல் அறைக்குள் சென்றுள்ளார் தாசில்தார். அங்கே அந்த பெண்ணுடன் சிறிது நேரம் கொஞ்சம் குலாவி பேசியிருக்கிறார். ஆனால் அடுத்த நொடி தாசில்தாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே இருந்தது அந்த பெண் மட்டுமல்ல, அவருடன் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலும் இருந்திருக்கிறது. பெண்ணுடன் கொஞ்சி குலாவியதை அந்த கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்திருக்கிறது. அந்த வீடியோவை வைத்து தாசில்தாரிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் இருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கத்தி முனையில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். பின்னர் தாசில்தாருக்கு மயக்க ஊசி போட்டு காரில் கடத்திச் சென்று திருவிடந்தை கடற்கரை பகுதியில் போட்டுவிட்டு அந்த கும்பல் எஸ்கேப் ஆகியுள்ளது.
மயக்கம் தெளிந்து அங்கிருந்து மீண்டு வந்த தாசில்தார் சம்பவம் குறித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இவை அனைத்தும் பல காவல் நிலையங்களில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜாவின் மாஸ்டர் பிளான் என்று தெரிந்திருக்கிறது. உடனே தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜாவை பிடிக்க 9 பேர் அடங்கிய தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் எந்த தடயமும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் காவல்துறையின் தீவிர தேடுதல் வேட்டையில் ஹைகோர்ட் மகாராஜா மீண்டும் ஒருவரிடம் இதேபோல் ஹனி டிராப் செய்து பணம் பறிக்க திட்டம் போட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த தருணத்திற்காக காத்திருந்த போலீசார் சோழிங்கநல்லூர் பகுதியில் வைத்து ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் தோழி தனலட்சுமி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. ஹைகோர்ட் மகாராஜா ஆரம்ப காலத்தில் ஒரு நிறுவனத்தில் டிரைவராக வேலை செய்து வந்தார். அந்த இடத்தில் பணிபுரிந்த பிரியதர்ஷினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு ஹைகோர்ட் மகாராஜாவுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை கொலை செய்த வழக்கில் ஹைகோர்ட் மகாராஜா கைதாகி சிறைக்கு சென்றார். பல குற்ற செயல்களில் ஈடுபடும் ஹைகோர்ட் மகாராஜா எப்படி தடயம் இல்லாமல் தப்பிப்பது என்பதை ஸ்கெட்ச் போட்டு செய்வதில் வல்லவராம். இவர் மீது சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி, கத்தி முனையில் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரியவந்தது. கொள்ளை வழக்குகளில் மனைவி பிரியதர்ஷினிதான் ஹைகோர்ட் மகாராஜாவின் ஜாக்பாட். அவரை பகடைக்காயாக்கித்தான் பலரையும் ஹனி டிராப் வலையில் விழ வைத்து பணம், நகை பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அதன்படி தாசில்தாரிடமும் டிண்டர் ஆப் மூலம் மனைவி பிரியதர்ஷினியை பழக வைத்து நேரில் சந்திக்க வரவழைத்து ஆபாசமாக வீடியோ எடுத்து பணம், நகைகளை பறித்து கொண்டு எஸ்கேப் ஆனது தெரியவந்திருக்கிறது. இதேபோல் இந்த கும்பல் பல பேரிடம் கைவரிசை காட்டியதாக சொல்லப்படுகிறது. விசாரணை முடிவில் ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் தோழி தனலட்சுமி ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹைகோர்ட் மகாராஜாவை காவல்துறை பிடிக்க சென்றபோது அவர் தப்பி ஓடி கீழே விழுந்ததில் ஒரு கால், ஒரு கை எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் திரிசூரில் திருவிழாவுக்கு வந்த யானை திடீரென மிரண்டதுடன் தெய்வ பட்டயத்துடன் நின்ற நபரை தலைகீழாக தூக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் மார்க்கெட் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. ஜம்மு காஷ்மீரில் பந்திபோரா பகுதியில் மார்க்கெட் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மார்க்கெட் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றின் மேல்தளத்தில் பற்றி எரிந்த தீ படிப்படியாக கீழ்த்தளத்திற்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் 20 அடி பள்ளத்தில் விழுந்த பைக் பாய்ந்ததில் தமிழக பக்தர் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பதி மலைப்பாதையில் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை தாண்டி சுமார் 20 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய வேலூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உடன் வந்த முரளி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நடராஜன் உடல் திருப்பதி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்செங்கோடு அருகே 90 வயது மூதாட்டியை படுகொலை செய்த வழக்கில் தம்பதி கைது செய்யப்பட்டனர். தோக்கவாடி ஊராட்சி காளிவேலம்பாளையம் பகுதியில் தனியாக வசித்து வந்த ரத்னம்மாள் கட்டட வேலைக்காக வந்த ராமஜெயம் என்பவருக்கு வீடு வாடகைக்கு கொடுத்துள்ளார். சம்பவத்தன்று மது போதையில் வீட்டிற்கு வந்த ராமஜெயத்தை மூதாட்டி கண்டித்ததால் ஆத்திரத்தில் அருகில் இருந்த அம்மிக்கல்லை எடுத்து தலையில் போட்டுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ரத்னம்மாள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் உடலை கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைத்து செல்போன் மற்றும் அரை பவுண்ட் கம்மலை அவர் திருடிச் சென்றுள்ளார். திருடிய நகையை அடமானம் வைக்க முயன்றபோது சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மூதாட்டியின் செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்தனர். ராமஜெயத்தின் மீது கொலை மற்றும் நகைப்பறிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி செல்வி மீது திருட்டு நகையை விற்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலை தேடும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி பாலியல் தொழிலில் தள்ளி கள்ளா கட்டியிருக்கிறார்கள் இங்கு ஒரு இரட்டை சகோதரிகள். கட்டாய போதை பழக்கம், மதமாற்றம், வற்புறுத்தி வன்கொடுமை என பகீர் கிளப்பும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மாடர்ன் உடையில் மாசாக ரீல் செய்து கொண்டிருக்கும் இந்த 2 பெண்களை பார்த்து இன்ஸ்டா செலிபிரிட்டி என்று நினைத்துவிட வேண்டாம். வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி அப்பாவி பெண்களை ஏமாற்றி போதைப் பொருள் கொடுத்து தொழிலதிபர்களுக்கு விருந்தாக்கிய கேடி சகோதரிகள் இவர்கள். போதாத குறைக்கு ஆபாச வீடியோக்களை காட்டி ஏழை பெண்களை மிரட்டி மதமாற்றமும் செய்திருக்கிறார்கள். இந்த அம்மணிகளின் பெயர் அஃப்ரீன் மற்றும் அம்ரீன். இரட்டை சகோதரிகளான இவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபால் ஹோஷங்காபாத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த சகோதரிகள் மீது 2 பெண்கள் காவல் நிலையத்தில் பாலியல் மற்றும் மதமாற்ற மோசடி புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர்கள் பல அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை அலங்கோலமாக்கிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. அஃப்ரீனும் அம்ரீனும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவர்கள். இதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் தீட்டி இந்த பாலியல் தொழிலை கையில் எடுத்துள்ளனர். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஏழை பெண்கள்தான் இவர்களின் டார்கெட். வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கூறி பெண்களுக்கு வலை வீசியுள்ளனர். 10,000 சம்பளம், அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, தனி அறை, குளுகுளு ஏசி, புத்தம் புது ஆடை என அந்த அம்மணிகள் அள்ளி தெளித்த ஆஃபரில் பலரும் மயங்கி உள்ளனர். அதில் ஒருவர்தான் சத்தீஸ்கரைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அழகு கலை நிபுணராக வேலை தேடி வந்த பெண்ணை அம்ரீனின் சகோதரர் பிலால் என்பவர் தேநீரில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அகமதாபாத் அழைத்து சென்று அங்கே யாசிர் என்பவருடன் கட்டாயப்படுத்தி உடல் உறவு கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. அத்துடன் அம்ரீனின் நெருங்கிய நண்பரான சந்தன் யாதவ் கடந்த 1 வருடத்தில் பல முறை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அரைகுறை ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்தி பப், சொகுசு பங்களா, ரிசார்ட் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று பல பணக்கார ஆண்களுடன் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கே இளம்பெண்ணை போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி உட்கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையில் இளம்பெண்ணை பர்தா அணியவும் மதம் மாறவும் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியே கூறினால் பாலியல் வன்கொடுமை செய்தபோது எடுக்கப்பட்ட வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த டார்ச்சர்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஜனவரி மாதம் சத்தீஸ்கருக்கு தப்பிச் சென்றுள்ளார் அந்த இளம்பெண். இதேபோல் 2வதாக புகார் அளித்த பெண் அம்ரீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்தவர். 31 வயதுடைய இவரை யாசிர், பிலால் மற்றும் சந்தன் ஆகிய மூவரும் போதைப்பொருள் கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவர் காவல்துறையிடம் ஆபாச வீடியோ ஆதாரங்களையும் வழங்கியுள்ளார்.
மேலும் சகோதரிகள் இந்த பெண்ணையும் மதமாற வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை வலையில் விழவைத்த இரட்டை சகோதரிகளான அஃப்ரீன், அம்ரீன் மற்றும் ஆண் நண்பர் சந்தன் யாதவ் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் சந்தன் யாதவின் செல்போனை ஆய்வு செய்ததில் பல உல்லாச வாட்ஸ்அப் குரூப்களில் இருப்பதும் தெரியவந்தது. அதில் சந்தன் பல இளம் பெண்களின் புகைப்படங்களை ஷேர் செய்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த சகோதரிகள் இருவரும் பல தொழிலதிபர்களுடன் தொடர்பில் இருப்பதும் பல அப்பாவி பெண்களை அவர்களின் படுகைக்கு விருந்தாக்கி வந்த பயங்கரமும் அம்பலமானது. உல்லாசத்தின் போது பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியதால் பலரும் இவர்கள் மீது புகார் கொடுக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கூறுகையில் அஃப்ரீனும் அம்ரீனும் அந்த பிளாட்டையே ஒரு பாலியல் கூடாரமாக செயல்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் உள்ளூர் இந்து அமைப்புகளின் எதிர்ப்புகளை தூண்டியுள்ளது. தொடர்ந்து போலீசார் தலைமறைவாக உள்ள மோசடி பேர்வழிகளை தேடி வருகிறார்கள்.